வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவும் எதிர்வரும் நாட்கள் இலங்கையினுடைய வானிலையை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பகுதியாக கருதப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அவரது குறிப்பில் மேலும் தெரிவிக்கையில், தற்பொழுது இலங்கைக்கு தெற்காக, குறிப்பாக இலங்கையிலிருந்து தென்மேற்காக 62 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்து காலியிலிருந்து மேற்கு வடமேற்கு திசையில் அரபிக்கடலில் 161 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு பின்னர் எதிர்வரும் 26 அன்று மீள ஒரு காற்று சுழற்சியாக வலுப்பெற்று கிழக்கு திசை நோக்கி நகரும் என மாதிரிகள் காட்டுகின்றன. அத்தோடு இந்த காற்று சுழற்சி தொடர்ச்சியாக வலுப்பெற்று இலங்கையின் கிழக்கு மாகாண கரையூடாக வடக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு மாகாண கரைகளை அண்மிக்கும் பொழுது ஒரு சிறு புயலாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி நகரும் என மாதிரிகள் காட்டுகின்றன. பொதுவாக அயன பிரதேசத்தில் நிகழும் தாளமுக நிகழ்வுகள் மேற்கு திசை நோக்கி நகர்வதே வழமை. மிக அரிதாகவே அவை கிழக்கு நோக்கி நகரும். அந்த வகையில் இந்த காற்று சுழற்சி மிக முக்கியமான ஒரு வானிலை தோற்றப்பாடாகும். இது கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் இலங்கையின் தென்பகுதியை அண்மிக்கும் போது இலங்கையின் தென் மாகாணம், மத்திய மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், மேல் மாகாணம், ஊவா மாகாணம் என்பனவும், பின்னர் இலங்கையின் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி நகரும் போது ஊவா, கிழக்கு, மத்திய, வடமேற்கு, வடக்கு மாகாணங்கள் என்பனவும் கனமழை முதல் மிக கனமான மழையை பெறும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக நாளை மறுதினம், அதாவது 25ஆம் தேதியிலிருந்து தென் மாகாணம், மத்திய மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், மேல் மாகாணம், ஊவா மாகாணம் என்பனவும் எதிர்வரும் 27/11/2025 கிழக்கு, வடக்கு, வடமத்திய மாகாணங்களும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை பெறும் வாய்ப்பு உள்ளது. அதேவேளை ஏற்கனவே நேற்றைய தினம் இந்தோனேஷியாவின் பண்டா ஆச்சி மாநிலத்திற்கு அருகில் தோட்டம் பெற்ற தாளமுகம் எதிர்வரும் 26/11/2025 அன்று புயலாக மாற்றமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 26 முதல் அடுத்த சில நாட்களுக்கு இலங்கைக்கு நெருக்கடியை தரக்கூடிய 2 தாளமுகங்கள் வங்காள விரிகுடாவில் நிலவும் எனவும், குறிப்பாக எதிர்வரும் 29ஆம் தேதி அன்று இந்த 2 தாளமுக நிகழ்வுகளினதும் மைய அமுக்க அளவும் வெளிவலிய அமுக்க அளவும் ஒரே நிலைமையில் காணப்படும் எனவும் மாதிரிகள் காட்டுகின்றன. இந்த மாதிரிகளின் அடிப்படையிலேயே நிகழ்நேர வானிலையும் அமைந்ததால் இலங்கை முழுவதற்கும் இது பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடும். சுருக்கமாக கூறுவதாயின், எதிர்வரும் 25/11/2025 முதல் 2/12/2025 வரையான காலப்பகுதியில் இலங்கையில் உள்ள மக்கள் ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வுக்கு முகம் கொடுப்பதற்கு தம்மை தயார்படுத்தி இருப்பது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் எனவும், முக்கியமாக தென், மத்திய, மேல் சப்ரகமுவ மாகாணங்களின் பல பகுதிகள் ஏற்கனவே வெள்ள அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ளனர். அதனோடு இணைந்த நிலச்சரிவு நிகழ்வுகளும் மக்களை பாதித்துள்ளன. ஏற்கனவே பல பதிவுகளில் குறிப்பிட்டது போன்று காலநிலை மாற்றம் என்பது மிக தீவிரமான ஒரு விடயமாக நமது நாட்டுக்கு மாறியிருக்கின்றது. பொதுவாக வடகிழ் பருவக்காற்று காலப்பகுதியில் வடக்கு, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளிலேயே அதிகளவான மழை பதிவாகி வெள்ள நிகழ்வுகள் ஏற்படுவது வழமையாகும். ஆனால் இந்த முறை தெற்கு, ஊவா, மேற்கு, சப்ரகமுவ மாகாணங்களில் பல பிரதேசங்களில் வெள்ள நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. ஆகவே எதிர்வரும் 25/11/2025 முதல் தெற்கு, மேற்கு, சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாண மக்களும் 27/11/2025 முதல் கிழக்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாண மக்களும் பெருமழை மற்றும் வெள்ளம், வேகமான காற்று வீசுகை தொடர்பில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.